ஆனா ஒரு காலத்துல வந்துட்டு கலைஞர் அவர்கள் இருந்தாங்க அப்படின்னா, ரைட்ல ரஜினி, லெஃப்ட்ல கமல் அப்படிங்கிற அந்த ஒரு இமேஜ் நம்ம அடிக்கடி பார்க்கலாம். அதுக்கப்புறம் அது அப்படியே காணாம போயிட்டு, இப்ப இன்னைக்கு ஸ்டாலின் அவர்கள் அதே மாரி வந்துட்டு ரஜினி, கமல்னு கூட வச்சுக்கிட்டு ஒரு விழாவ நடத்துறாரு இல்லையா அது? ஆல்மோஸ்ட் வந்துட்டு பார்க்க நல்லா இருக்கு இல்லையா? இல்ல பார்க்க நல்லா இருக்கு, நல்லா இல்லை என்பதை தாண்டி இது வந்து திமுகவினுடைய சாதுரியம். அதுதான் விஷயம். அன்னைக்கு பார்த்தீங்கன்னா, கருணாநிதி வந்து ரஜினியோடையும் நெருக்கமா இருப்பாரு, கமலோடையும் நெருக்கமா இருப்பாரு. ஆனா அதே கருணாநிதிக்கு தெரியும் இவர்கள் இருவருமே கருத்தியல் ரீதியாக நம் பக்கம் இருப்பவர்கள் இல்லைங்கிறது அவருக்கு நல்லாவே தெரியும். இப்போ உதாரணத்துக்கு கமல்ஹாசன் என்ன, நிச்சயமாக அவர் வந்து ஒரு திராவிட இயக்க சிந்தனை கொண்ட ஒரு நடிகர் கிடையாது. அதுதான் உண்மை. அவர் வந்து வலதுசாரி இல்லை என்றாலும், ஆனால் திராவிட சித்தாந்தம்லாம் அவருக்கு கிடையாது. அதுதான் உண்மையும் கூட. இவர் பார்த்தீங்கன்னா முழுமையான ஒரு வலதுசாரி. இன்னும் சொல்லப்போனால் ஒரு தேர்தலில் அவர் பாஜகவுக்கு ஓட்டு போட்டதே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொதுவெளியிலேயே வந்து அது செய்தியாக வந்ததெல்லாம் நம்ம பார்த்தோம். அப்படிப்பட்ட ரெண்டு பேரையும் இவங்க பக்கத்தில் வச்சதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, அவங்க மேலே உள்ள தனிப்பட்ட அன்பு, பாசம் அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. ரஜினியை பக்கத்தில் வச்சுக்கிட்டோம்னா ரஜினி ரசிகர் திமுகவுக்கு ஓட்டு போடுவான். கமல்ஹாசனோட நட்பாக இருந்தோம்னா கமல்ஹாசன் ரசிகர் நமக்கு ஓட்டு போடுவாங்கிற அந்த கணக்கு தான். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இன்றைக்கு அதே கணக்கின் அடிப்படையில் தான் இவங்க ரெண்டு பேருடையும் தனக்கு ஒரு நெருக்கம் இருப்பது போல் ஸ்டாலினும் காட்டுகிறார்.